நம்ம தமிழ் பேசுகிற மக்களுக்கோ இல்லை நம்ம இந்தியன் மக்களுக்கோ இல்லை யார் இது பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மேக் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா I don't need a return for me. God is giving me enough returns, right? Nature and system is giving me enough returns. All I need to make sure is that be a catalyst and the trigger in an ecosystem food chain so that you get the benefit. So in that context, I've been an investor for a long time, investing time and lately investing money as well. So that is kind of how the entrepreneurial journey had come together. And I know I have the curiosity என்ன வேல்யூ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அது ஒரு ட்ராக் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ட்ராக்லயே எடுத்தோம்னா நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு, நிறைய சக்சஸ் இருக்கு, நிறைய ஃபெயிலியர் இருக்கு. ஒரு தடவையும் சக்சஸ் இருந்ததுன்னா அந்த சக்சஸை எப்படி சீக்கிரமா கொண்ட முடியும், பெருசா கொண்ட முடியும்னு யோசனை பண்ணணும். ஃபெயிலியர் இருந்ததுன்னா ஏன் ஃபெயிலியர் வந்து அந்த ஃபெயிலியரை எந்த ஸ்டேஜில் முறிச்சிட்டு மிட்டிகேட் பண்ணியிருக்க முடியும்னு பார்க்கணும். அது எப்படி திரும்பி அதே ஃபெயிலியர்ல நம்ம வந்து திரும்பி விழுந்துடாம இருக்கணும்ன்றது எப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் பார்க்கணும். இப்படி எடுத்து பார்க்கும்போது வெதர் யூ ஆர் கிரியேட்டிங் எ ஸ்டார்ட் அப், வெதர் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் சம்திங், வெதர் யூ ஆர் பீயிங் அன் ஆண்டர்பிரினர், வெதர் யூ ஆர் ஈவன் பீயிங் அ மென்டர், ஓகே, there is a lot of things that you can learn, there is a lot of things you can do. ஸோ கோயிங் பேக் டு அந்த வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெல்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். இப்போதைக்கு வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட்லேருந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து லிமிட்டெட். ஓகே, ஆஃப்டர் அ பர்டிகுலர் லெவல் த வெல்த் வில் ஃப்ளாட்டன் அவுட், யூ கேன் கோ. அப்போ வந்து எடுத்த வெல்த்லேருந்து எடுத்து யூ வில் ஹேவ் டு ப்ராப்ளி இன்வெஸ்ட் இட் அஸ் கேஷ் ஆர் வாட் எவர், ரைட்? இல்லைன்னா உங்களோட டைமை வந்து சின்ன வயசுலேருந்து டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய விஷயம் கற்றுக்கணுன்றதுக்காக. ரெண்டாவது அடுத்தவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ரிட்டர்ன், the law of compensation will work out to a point where you will learn a lot and you will grow. So the thing is that இப்போ நம்ம ஊரில் பார்த்தோன்னா பிஎஃப்லாம் எடுப்பாங்க. சின்ன 22 வயசில் வேலைக்கு போகிறோம், 24 வயசில் வேலைக்கு போகிறோம்னா பிஎஃப் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 60 வயசில் ரிட்டையர் ஆகும்போது பிஎஃப்ல நிறைய பணம் இருக்கும். எப்படி வந்துச்சுன்னா காம்பவுண்டிங். ஏன்னா அந்த காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு 40 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதையே 40 வருஷத்தை வந்து 30 வருஷத்துலேயே பண்ண முடியும், 20 வருஷத்துலேயே பண்ண முடியும் அப்படிங்கிறது அளவுக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா மாதிரி பண்ண முடியுதுன்னா எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தென் நீங்கள் வந்து உங்களோட டைமை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும். ஒன்று, பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் நேச்சர். இதெல்லாம் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிக்கலாம், விதமாக கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஏன்னா ரூல்ஸ் ஆர் சேஞ்சிங். இந்த கனெக்டட் வேர்ல்ட் வி லிவ் இன், கிரியேட்டர் எக்கானமி, அது இதெல்லாம் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் தேவை கிடையாது, ஃபிசிக்கல் லொக்கேஷன் தேவை கிடையாதுன்னு அந்த மாதிரி so many previously essential things that were limiting people's success are completely out. So அப்படின்னு இருக்கும்போது anybody can do anything from anywhere. So you can establish yourself. You can, if you are having no money in your pocket, you can have some money in your pocket by the end of the month by doing something without having a job per se. ஸோ அதை வச்சுட்டு தென் உங்களோட டைத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, இது ரெண்டையும் காம்பினேஷன் போட ஆரம்பிச்சிங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு யூ வில் ஹாவ் சச் அ குட் வெல்த் financially and otherwise that you will be able to distribute it to anybody you want, whoever wants it. So that is how you create ecosystem. That's how you make an impactful contribution to the society. So invest on yourselves, invest for compounding growth. Yeah. So now இப்ப பானி கேட்டாரு. So let me quickly, நான் இது வரைக்கும் ஒரு 32 ஸ்டார்ட் அப் பண்ணிருப்பேன். ஓகே, அதில் ஒரு 4 ஸ்டார்ட் அப் எக்ஸிட் ஆகிடுச்சு. மீதியில் நான் எக்ஸிட் ஆகலை. எக்ஸிட் ஆகாத ஸ்டார்ட் அப்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் they are as good as golden. The fact that they are still around, so usually startups-லாம் 2 to 5 years மேலே இருந்துருச்சுன்னா they will survive. So if they have been around for more than 5 years and they are still around, so that means that they are likely to have some either an impact or an exit. ஸோ அதனால வந்து என்னுடைய சக்ஸஸ்ன்றது பற்றி பேசணும்னா ஓகே 32 ஸ்டார்ட் அப்பில் 28 இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டர் அண்ட் ஆண்டர்பிரனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் பானியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஒரு 4 பேர் எங்களோட சேர்றீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போனால் நான் அப்போ வந்து
அதுக்கு நான் பணம் மட்டும் போட்டுட்டு அப்பப்போ உங்களை மென்டர் மாதிரி கைட் மாதிரி இருந்து அட்வைசர் மாதிரி இருந்து பண்ணிட்டு இருந்தேன்னா ஐம் ஜஸ்ட் அன் இன்வெஸ்டர். But I take a little bit more interest into it, making sure that each one of you are professionally growing, personally growing, and the company is growing along with it. And all these things are aligning to a point. The success of individuals cumulatively add up to the success of the business, so that what would take 5 years happens in 2 years. In the மாதிரி பண்ண வச்சுன்னா, then I am not just an investor from a money perspective. I am an investor in time and skills perspective. Hello viewers, வணக்கம். இன்னைக்கு we have the privilege of speaking with ஒரு visionary technologist and also an successful entrepreneur and angel investor. இந்தியாலையும் சரி யூஎஸ்லையும் சரி இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் entrepreneur and an investor. ஸோ அவரோட ஜேர்னி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவரோட ஜேர்னி வந்து he has seen startups from the ideation level, growth stage and scaling stage. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பையும் பார்த்துருக்காரு, அவரும் வந்து ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் அப்ஸை க்ரோ பண்ணி ஸ்கேல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இஸ் ஆல்சோ டெக்னாலஜி பர்சன், இன்வெஸ்ட் இன் லாட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி நான் நிறையா சொல்கிறத விட அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரமேஷ் சார். ஸோ உங்களை இன்னைக்கு பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நான் உங்களை பற்றி நிறையா சொல்கிறத விட நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட், உங்கள் ஏர்லி டேஸ் ஆஃப் யுவர் லைஃப் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்கே இருந்தீங்க, ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கீங்க, ஸோ எப்படி தமிழ்நாட்டில் இருந்துட்டு உங்களோட பேக்ரவுண்ட் அப்படி இங்கேருந்து எப்படி யூஎஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம் பானி. வணக்கம் சார். உங்களோட ப்ரோக்ராமில் என்னை அழைச்சு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். என்னுடைய பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா, நான் வந்து 100% தமிழன். பிறந்து வளர்ந்து படித்து கொஞ்சம் வேலை பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்த ஆள். என்னோட சொந்த ஊர் நாகப்பட்டினம், பீச் பம்னு சொல்லலாம். அங்கே தான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்போ நான் படிக்கும்போது 12ஆம் கிளாஸ் கிடையாது, பியூசி ப்ளஸ் அப்படின்னு மாதிரி ஒன்று இருக்கும், 11th கிரேட் ப்ளஸ்னு ஒன்று மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அது படித்து அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூர்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட் ஆஃப் REC Trichy அண்ட் ஸ்பெண்ட் டைம் இன் IIT Madras. ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட். பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப கியூரியாசிட்டி ஜாஸ்தி. இப்போ ஏதாவது ஒன்று இருக்குன்னா, இப்போ வீட்டில் காலிங் பெல் இருக்குன்னா அந்த காலிங் பெல் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓடுதுன்னா அந்த ஆட்டோ ரிக்ஷாவை எப்படி ஓடுது, அந்த மாதிரி பார்த்து அதை அந்த அந்த பட்டறையில் போய் அவங்க எப்படி ரிப்பேர் பண்ணுறாங்க அதை வேடிக்கை பார்த்து அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை ஜாஸ்தி. அப்புறம் கொஞ்சம் பெரிய பையனான போது அங்கேயே நானே போய் அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்து கற்றுக்கணுன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுனால வந்து எதா இருந்தாலும் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி அதை கிரியேட் பண்ண முடியும், அந்த கிரியேட் பண்ணுறதுல இருந்து அந்த வேல்யூ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற ஒரு ஒரு நேச்சுரலி கியூரியஸ் டெண்டன்சி ஜாஸ்தி இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய கெரியருடைய ப்ரொக்ரெஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணமே அந்த கியூரியாசிட்டி தான். அந்த கியூரியாசிட்டி and then tenacity to sit with it and learn from that. That is the only thing that I would actually do. So the first 20 plus years I was in India. Of course, predominantly Nagapattinam, then Trichy, then Madras, then அதுக்கப்புறம் யூஎஸ் வந்தேன். யூஎஸ் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணேன். மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிட்டு கலிஃபோர்னியா வந்து சிலிக்கன் வேலியில் அப்போலேருந்து இருக்கேன். ஸோ more than half my life has been outside India. ஆனாலும் தமிழில் கொஞ்சம் கூட குறவு கிடையாது. எல்லா கனெக்ஷன்லேருந்து, நார்மல் லைஃப் ஸ்டைல்லேருந்து, கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாம் தமிழ் தான் நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். English is, of course, is a necessary thing that you need to have as a global person. So அதனால இங்கிலீஷ் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கும்
தமிழ்லேயே யோசனை பண்ண முடியும். நாட் மெனி பீப்புள் கேன் கிளைம் தட். ஸோ தமிழ்ல யோசனை பண்ணிட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது. ஈவன் தான் இங்கிலீஷ்லையும் திங்க் பண்ணி எபிலிட்டி இருந்தால் கூட இந்த அந்த எபிலிட்டி டு ஸ்விட்ச் பேக் அண்ட் ஃபோர்த் இருக்குது. அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா நம்மளுடைய மரபை விடக்கூடாதுன்றது ஒரு எங்கள் வீட்டில் பசங்களும் நல்லா தமிழ் பேசி புரிஞ்சு அவங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்லையும் படித்தாங்க. இங்கே தமிழ் கிளாஸஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் நாங்கள் வீட்டில் ஏன்னா கம்பல் பண்ணோம்னு சொல்ல முடியாது. அதை ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி வச்சுட்டோம். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் மை பேக்ரவுண்ட். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூரியாசிட்டினால நான் வந்து இந்த ப்ரீ இன்ஜினியரிங் கோர்ஸ்லேயே நான் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்எஸ்சி திருச்சியில் 5 வருஷம் கோர்ஸ். இதெல்லாம் உங்களுடைய டைமுக்கு முன்னாடி, ரொம்ப டைமுக்கு முன்னாடி, நீயாண்டதால் டைமில். அப்போ வந்து சிவில் மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் நல்ல வேற எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஜாப் இந்தியாவில் ஐ ஆக்சுவலி வாஸ் த R&D specialist for electrical and electronics and instrumentation engineering for TVS Suzuki. So I actually did some really interesting work that are still being used without any change from 1985 till now in every two-wheeler that goes up. அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்சு how can you make a difference? See, நீங்கள் if you want anything to attract my attention, all you got to say is that இது முடியாது, யாராலுமே முடியாது, இது நேச்சர்லேயே பண்ண முடியாது, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு 2 வருஷம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஒர்க்கிங் சொல்யூஷன் ஒன்று கொடுக்குவேன். அந்த மாதிரி எது முடியாதோ அதுக்கு எப்படி முடிய வைக்க முடியும் அப்படின்னு போகிறது. ஸோ தட் இஸ் வேர் மை ஆரிசியில் இருக்கும்போது ஐ டிட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். அதெல்லாம் இப்போ வேண்டாம், இன்னொரு கான்வர்சேஷனில் பண்ணலாம். அது தட் ஹேட் டு டூ வித் லைட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தென் டிவிஎஸ்ல இருக்கும்போது ஐ டிட் ஆட்டோமோட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன். அதுக்கப்புறம் யூஎஸ்ல வந்து செவரல் சச் இனோவேஷன்ஸ், செவரல் பேட்டர்ன்ஸ். ஈவன் as we speak, I'm actually writing another new pattern for a human digital twin solution. ஸோ இந்த மாதிரி பண்றதுலாம் என்னுடைய ஹாபின்னு சொல்லலாம். அண்ட் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இது வந்து இது பாரு என்ன பாரு நான் பெரிய ஆள் அப்படின்னு அது இல்லை. தமிழ் படிச்சுட்டு, தமிழே மட்டும்தான் படிச்சுட்டு 18 வயசு வரைக்கும் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து ஸ்காலர்ஷிப்லேயே எங்கே பார்த்தாலும் படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறது. யூஎஸ்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இந்தியாவிலையும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்னால் பண்ண முடியுதுன்னா, நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, எனக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. என்னால் பண்ண முடியுதுன்னா ஏன் உங்களால் பண்ண முடியாது? அந்த மாதிரி உங்களை ஒரு சேலஞ்ச் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கதையை சொல்றது தவிர இந்த கதையில ஒரு ஸ்பெஷலா ஒண்ணுமே கிடையாது. நார்மல் ஹியூமன் பீயிங் வித் எக்ஸ்ட்ராடினரி கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டெனாசிட்டி டு மேக் திங்ஸ் ஹேப்பன். தட்ஸ் ஆல் இட் இஸ். ஸோ நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை சாதிக்க உங்களால முடியும். உங்களுக்கு அதை சாதிக்கிறதுக்கு உள்ள திறமையும் பொறுமையும் நீங்களா கத்துக்க வேணும். அது உங்களுக்கு நேச்சுரலா வரணும்னு அவசியம் கிடையாது. அது கத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லாட்டாலும் நேச்சுரலாவே இன்னைக்கு வேர்ல்ட்ல நீங்க வீட்டுல உட்காந்துட்டு ஒரு ஐபோன் வச்சுட்டு இல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வச்சுட்டு என்ன வேணாலும் கத்துக்கலாம். ஆனா உங்களுக்கு அதுக்கு உள்ள ஹங்கர் இருக்கணும், பசி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அடையணும்னு பசி இருந்து அந்த திறமையை கத்துக்கிட்டு பொறுமையா இருந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆச்சுன்னா செகண்ட் வில் பி ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு 10 வருஷம் ஆச்சுங்க, செகண்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு 5, தேர்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு 2 எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால என்னால உங்களுக்கு ஒரு ஊக்கம் வந்ததுன்னா உங்களால இன்னொரு 1000 பேருக்கு ஊக்கம் வரும், அவங்களால இன்னொரு 10,000 பேருக்கு ஊக்கம் வரும். அந்த இதுதான் நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணணும். அதனாலதான் பானி சார் இந்த மாதிரி பண்ணணும், உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு சொன்ன போது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். அதான் அந்த நீங்க ஹோல் ஜிஸ்ட் என்னன்னா அந்த கியூரியாசிட்டி, நீங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கியூரியாசிட்டி இன்னும் நீங்க விடல. ஸோ தட் இஸ் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த சக்சஸ் மந்த்ராஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் யூ டூ, ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா புதுசு புதுசாக தான் பண்ணணும்ட்டு ஐ திங்க் தட் வில் அதை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் யோ தட் இஸ் வாட் உங்கள் ஜேர்னி ஃபுல்லாக இருந்திருக்கு. தட் இஸ் வாட் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ தட் கியூரியாசிட்டி இஸ் சம்திங் மேஜர் பார்ட்.
அண்ட் ரெண்டாவது வந்து ஸோ தமிழ் சொன்னீங்க. நீங்க யூஸ்வலா வந்து நீங்க பேசுற தமிழ் யாரும் அமெரிக்கன் ஸ்லாங் தமிழ் மாதிரியே இல்ல. யூஸ்வலா அங்க இருக்கிறவங்க வந்து பேசுற ஸ்லாங்லேயே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது ப்ராப்பர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க பேசுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். Whether it's money goods, but that the impact that you make on those people's lives and they make on your life, because I learn as much as from you as you might learn from me too. So that is the beauty. See, that's why even Boni said that, hey, you seem to still keep your curiosities. Yes, everybody is a teacher to me because I choose to be a student every day. தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா அது டிரான்ஸ்லேட்டர் பட்டனை தட்டினோம்னா தரன்னு தமிழ்ல வருது. அதனால உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்ஃப் எஜுகேஷன்ன்றது வந்து அபண்டன்ட், உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்படியே சாப்பாடு மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஈவன் வித்வுட் எனி ஸ்பெசிபிக் கோல், ஒரு 6 மாசம் போச்சுன்னா உங்களுக்கே உங்களுடைய எவ்ரிபடி ஹேஸ் எ இனர்ஷியல் நேவிகேஷன். அது வந்து உங்களுக்கு சொல்லும் இதுதான் நீ கில்லாடின்னு சொல்லிட்டு. அதுல இன்ட்ரெஸ்ட் வரும்போது அப்படியே போயிட்டே இருங்க அந்த டைரக்ஷன்ல, உங்களுக்கு எந்த விதமான சக்சஸும் தாராளம். ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரியல் ஸ்டார்ட் அப் வந்து 1987ல. ஓகே, தட் டிட்ன்ட் கோ வெல். அப்புறம் தென் 1991ல ஒன்று, தட் வாஸ் அ நியூட்ரல், இட் வாஸ் நாட் அ மேஜர் சக்சஸ், இட் வாஸ் நாட் அ மேஜர் ஃபெயிலியர் இது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் 2000 அப்போலேருந்து I would put my time and put some money into small startups. Like 2000லாம் I was putting money into startups. Some of them still are there, very much there. So that means 23 years later, if they are there, so that means that they have some value somewhere. Okay, and whenever I'm ready to cash, whenever they are ready to cash, it'll be worthwhile. Right? But the thing is, I've been full time in entrepreneurship as well as in investing. So investing in time in people has been going on, I would probably say, from 1990s. There is no question about it. Invest in cash started around 2000 and it has started growing. You start small, you have few wins and few losses, few wins and few losses, and kind of go from there and keep on going. I would say the late 2000s is when things started picking up more steam from an entrepreneurial or startup investment perspective on a full-time basis. Full-time as in, like, I'm not talking 40 hours, 60 hour weeks, but see, full-time to me is a mental occupation. See, what am I, if suppose, let us say, if all I'm focused on for the next month is something that you and I are working on, that means I might only be working 1 hour a day, it doesn't matter. But to me, I'm thinking about it all the time. I'm trying to make things work, but I might practically sit down at my desk and work for 2 hours, but that's fine. That is full-time. Our things அப்படின்னா ஆரம்பத்தில் either I'll be an entrepreneur or I'll be an investor, but lately I've been doing a lot of venture studio model. Like, I will have a specific idea, a very impactful idea, but it is a very deep-pocketed idea. அதுக்கு வந்து, or it will take a long time, and then I recruit people, or I don't use the word recruit, I find people who have passion for something, bring them in, give them, and whenever it could be my idea, it could be my money, it could be my money I raise, whatever, right? But if somebody is operationally involved, I want them to have a more majority stake than I do. For example, at least one company, they are doing well. I started out as 100% owner. Now I'm less than 5% owner. Usually people don't do that. I do that because one that relieves me from day-to-day operational responsibilities. Rendathu I was in a lucky position to find people who were passionate enough to run with the story and make it big.